நம்ம தலைவர் சொன்ன விஷயம் கரெக்டு தான். இந்த அவதூறு பரப்புறதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் உதயநிதி அவர்களோட பிறந்த நாள் ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிகழ்ச்சி ஃபுல்லாக ஃப்ளாஷு. அப்போது செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் எதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிங்க, என்ன காரணம், நீங்கள் டிடிவி இருக்காங்க, பன்னீர்செல்வம் இருக்காங்க, டிஎம்கே இருக்குது, பழனிசாமி இருக்காங்க, நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, 50 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கீங்க, 3 சீஃப் மினிஸ்டரை பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு அரசியல் சப்போர்ட் இருக்கிற ஒரு பர்சன் எதனால் புது கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிங்கன்னு கேட்கும்போது அவர் நறுக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த பதில் ஒன்று கொடுத்துருந்தார். அதாவது, நான் நிற்கும் போதும் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, நான் நடக்கும்போதும் வீடியோ எடுக்கிறீங்க, நான் ஜன்னலில் திறந்தாலும் வீடியோ எடுக்கிறீங்க, என்னை சுற்றி கேமராவாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அப்போது மக்கள் எதை பார்க்க விரும்புகிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த சேனல் முதலாளியே அவர்கிட்ட சொல்கிறாராம், டிஆர்பி, அதாவது நம்ம விஜயனோட ஃபேஸுக்குன்னு சொல்லி தொலைக்காட்சியில் ஒரு டிஆர்பி இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த நம்ம பிடி பிரைம், அதாவது புதிய தலைமுறை கூட பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய தலைமுறை மட்டும் நீக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த சைடு அவங்க சொன்ன லைவை கவரேஜ் பண்ணாமல் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் லைவ் கவரேஜ் பண்ணதுக்கு அவங்களும் அந்த பட்டியலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் விஜய் நான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிஆர்பி, அதாவது அரசியல் வரலாறுல இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சேனல் டிஆர்பி எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் இருந்திருக்கு. என்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி உள்ளே வந்ததோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ்னு சொல்லலாம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் இணையறாங்கன்னு சொன்னோன்னே அவர் எங்கே போனாலும், அவர் கதவை திறந்தாலும் வெளியே கேமரா நிற்கிது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது ப்ரெஸ் மீட்டில் அவரே சொல்கிறார், நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை பின்தொடர்றீங்க. அப்போ இளைஞர்கள் எதை விரும்புகிறாங்க, மக்கள் எதை விரும்புகிறாங்க, எதை பார்க்க விரும்புகிறாங்கன்றத உங்களுக்கு தெரியுது, அப்போ நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு.